எவ்ரிவன். இன்னைக்கு இந்த வீடியோல ஓடோ அக்கவுண்டிங் மாடியூல்ல அக்கவுண்டிங் குரூப்பிங் அப்படிங்கறத வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். குரூப்பிங் கிரியேஷன் அப்படின்னா என்ன, அது எப்படி ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ல வந்து அஃபெக்ட் ஆகும், தட் மீன் ரிஃப்ளெக்ட் ஆகும், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட் குரூப்பிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்க வந்து சிமிலர் அக்கவுண்ட்ல வந்து ஒரே கேட்டகரியில வந்து கிளப் பண்றதுக்காக வந்து இந்த அக்கவுண்ட் குரூப்பிங் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்சோ பேலன்ஸ் ஷீட் அந்த பிஎன்எல் ரிப்போர்ட்ல வந்து உங்களுக்கு வந்து ரிப்போர்ட்ஸ் கிளியரா எடுக்கணும் அப்படின்னாலும் இந்த குரூப்பிங் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென் வந்து இது வந்து உங்களோட ரிப்போர்ட்டிங் கிளாரிட்டியை வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணி தரும். ஸோ இது எல்லாத்துக்கும் தான் வந்து இந்த அக்கவுண்ட் குரூப்பிங் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இதை வந்து ரெண்டு பார்ட்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து நான் உங்களுக்கு வந்து குரூப்பிங்னா என்ன அப்படிங்கறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆல்சோ ஃபர்ஸ்ட் நம்ம சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் அதுக்கு அலைன் பண்ணணும். அதை வந்து எப்படி அலைன் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். அதாவது சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் அலைன் பண்ணிட்டோம்னா, அதாவது அந்த கோடு வச்சு நான் உங்களுக்கு என்ட்ரி போட்டு காட்டுறேன். அது உங்களுக்கு எப்படி ஷீட் தென் சீட் ஆகுது, அப்படி சீட் ஆகுறத வந்து நீங்க எப்படி ரிப்போர்ட் பார்க்கலாம் அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இப்போ வந்து அக்கௌண்டிங் அப்படிங்கிற மாடியூல்குள்ள போய்க்கிறேன். ஸோ வந்து இங்க கான்ஃபிகரேஷன், இங்க பாத்தீங்கன்னா அக்கவுண்ட் குரூப் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இதுல தான் வந்து நமக்கு வந்து குரூப்பிங் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னா சார்ட் ஆஃப் அக்கவுண்ட் அப்படிங்கறத வந்து நீங்க இந்த கோடு இருக்கு இல்லையா, இந்த கோடு வந்து நீங்க கரெக்டா அலைன் பண்ணணும். ஏன் இந்த அலைன்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இப்ப நான் இதை குரூப் பண்ணியிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா இங்க பேங்க் அண்ட் கேஷ் அப்படிங்கிறது வந்து 10,000, அதாவது 10-01-01, அதுக்கப்புறம் பேங்க்குங்கிறது வந்து 10-02-01 அப்படிங்கிற மாதிரி கோடு இருக்கு. இப்ப இந்த கோட் வந்து அன்அலைன்மெண்டா இருக்கு. இப்ப நீங்க வந்து பேங்க் அண்ட் கேஷ் அப்படிங்கிறது வந்து ஒரு குரூப்புக்கு கீழே வரணும். அது வந்து அதோட கோட் வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்க ஒரு கம்பெனி ரன் பண்றீங்க அப்படின்னா, அந்த அந்த கம்பெனில வந்து நீங்க 2-3 பேங்க் அக்கவுண்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அந்த பேங்க் எல்லாத்தையும் நீங்க ஃபெச் பண்றப்ப வந்து இங்க வந்து சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்றத நீங்க கிரியேட் பண்ணுவீங்க. அப்படி நீங்க கிரியேட் பண்றப்போ அடுத்தடுத்த கோடு இருந்தா தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா அப்பதான் குரூப் பண்ண வந்து இப்போ நம்ம எப்படி குரூப் பண்ணுவோம்னா, இப்போ இங்க 10-01-01 அப்படின்னு இருக்கு இல்லையா, இங்க வந்து 10-01-02, 10-01-03 அப் டு 100 வரைக்கும் நம்ம ஒரு இதை வந்து ஒரு குரூப்பிங் குள்ள கொடுக்குறோம்னா, அப்ப பேங்க் அண்ட் கேஷ் வந்து எந்த கோடு இருக்கும், 10-01-01ல இருந்து 10-01-100 அப்படிங்கிற மாதிரி கொடுப்போம். ஸோ அப்பதான் உங்களுக்கு வந்து குரூப்பிங் ஈஸியா இருக்கும். இப்ப நான் வந்து இது வந்து 10-01-01லயே இருக்கட்டும். ஆர் இல்லைன்னா வந்து நம்ம இது ஈஸியா நம்பர் மாத்திக்கலாம். இது வந்து 10-30 போட்டுக்கலாம். ஓகேவா? இதோட ஸோ நான் இந்த கோட் மாத்துறதுனால என்ட்ரிஸ் அஃபெக்ட் ஆகுமான்னு கேட்டா அஃபெக்ட் ஆகாது. அந்த கோட் வந்து ஆட்டோமேட்டிக்கா மாறிக்கும் ஆல்ரெடி இருக்க என்ட்ரிலேயே. ஓகேவா? ஸோ நான் இதை வந்து 10-00-100 அப்படிங்கிற மாத்திக்கிறேன். ஸோ நீங்க இப்ப இன்னொரு பேங்க் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, இப்ப இங்க நார்மலா ஒரு பேங்க் இருக்கு. இந்த பேங்க் வந்து நீங்க ஹெச்டிஎஃப்சி அப்படின்ற மாதிரி மாத்திக்கலாம். ஓகேவா? நம்ம நேம வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படிங்கிற மாதிரி மாத்திக்கலாம். இப்ப இதே மாதிரி நீங்க இன்னொரு பேங்க் ஆக்சிஸ் பேங்க் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு நீங்க ஒன்னு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, இப்ப நான் நியூ கொடுக்குறேன். இங்க வந்து ஆக்சிஸ் பேங்க் அப்படிங்கறது கொடுத்துக்கிறேன். இங்க வந்து நீங்க 10-00-01 அந்த மாதிரி நீங்க நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா, இப்ப இது இதுக்குள்ளதான் வரும். இப்ப நம்ம குரூப்பிங் பண்றப்ப என்ன கொடுப்போம்னா, இந்த 1000 இந்த இந்த கோட்ல இருந்து 100 வரைக்கும் இருக்க கோடை வந்து ஒரு நேம் கொடுத்து பேங்க் அண்ட் கேஷ் அப்படிங்கிற மாதிரி நம்ம குரூப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து கான்ஃபிகரேஷன்ல அக்கௌண்ட்ஸ் குரூப் அப்படிங்கறதுல போய்க்கிறேன். இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி கொடுத்தோம் இல்லையா, ஒரு நிமிஷம் அந்த கோடு காப்பி பண்ணிக்கலாம். சாரி, இந்த நேம் வந்து பேங்க் அண்ட் கேஷ் அப்படிங்கிற மாதிரி நேம் கொடுத்துக்கிறேன். இதுல இருந்து 100 வரைக்கும் நம்ம கொடுத்துடலாம். ஓகேவா? இப்ப நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, இப்ப நான் வந்து ஒரு ரிப்போர்ட்டிங்குள்ள போறேன். எக்ஸாம்பிள் இப்ப ட்ரையல் பேலன்ஸ்க்கே போகலாம். ட்ரையல் பேலன்ஸ்ல இருக்காதா, பார்ட்னர் லெட்ஜர் போய் பார்க்கலாம். செகண்ட்,
ஸோ நம்ம இப்ப ரிப்போர்ட்டிங்ல வந்து ஸோ இந்த மாதிரி நம்ம இப்ப குரூப்பிங் அப்படின்றத கிரியேட் பண்றதுல வந்து நான் இப்ப பேங்க் அண்ட் கேஷ் அப்படிங்கிறத வந்து இந்த இந்த மாதிரி கோட்ல அதாவது ஒன் 100 000 100 100 அப்படிங்கிற வரைக்கும் ஒரு கோட் கொடுத்து இதை குரூப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ கரண்ட் அசெட் எல்லாத்தையும் ஒரு கோட்ல வந்து நம்ம அலைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது 10ல நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இதை வந்து 2ல ஆரம்பிக்கிற கோட்ல நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஆர் வந்து இப்போ ஆல்ரெடி இங்க 1 2 3 9 இந்த சீக்வன்ஸ் இருக்கு. அப்ப வந்து நமக்கு டிஸ்டர்ப் ஆகாம இருக்கறக்காக இப்போ வந்து இதை வந்து 4 சீக்வன்ஸ்ல கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி இருக்க கோட்ல வந்து இதை வந்து 4 0 0 0 0 அப்படிங்கிற நேம்ல நம்பர்ல கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க இதுல இருக்க சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா இதை அப்படியே மாத்திக்கலாம். இல்ல நீங்க புதுசா தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா வந்து நீங்க வந்து நீங்க புதுசா கிரியேட் பண்றதுக்கு வந்து இந்த மாதிரி நம்பர் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதே மாதிரி இங்க இருக்க எல்லா கோடையும் நீங்க சேஞ்ச் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா மாற்ற மாற்ற இது எல்லாமே மாறிடும். அப்படி மாறினதுக்கு அப்புறம் நீங்க அதாவது இந்த செட் ஆஃப் எல்லாம் இந்த குரூப்க்கு கீழே வரணும், இந்த செட் ஆஃப் கேட்டகரிஸ் எல்லாம் இந்த குரூப்க்கு கீழே வரணும் அப்படின்னு கொடுக்கறதுக்கு தான் வந்து நம்ம இந்த மாதிரி கோடு வந்து சேஞ்ச் பண்றோம். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு இதுலயும் போயிட்டு நீங்க கோடு வந்து சேஞ்ச் பண்ணணும். இதே மாதிரி நீங்க எல்லாத்தையும் ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணா போதும். ஒன்ஸ் நீங்க மாத்தி எல்லாத்தையும் அலைன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஏன் இது வந்து 100 வரைக்கும் கொடுக்குறோம்னா இப்ப நடுவுல நீங்க வந்து இன்னும் புதுசா ஒரு பேங்க் ஆட் பண்றீங்க அப்படிங்கிற சினாரியோல நீங்க கரெக்டா எக்ஸாக்ட் நம்பர் வரைக்கும் அதாவது இப்ப 3 நம்பர் தான் இப்ப 10 100 000 இருந்து 100 ஒரு 005 வரைக்கும் தான் கொடுக்குறீங்க. இப்ப 5 வரைக்கும் தான் ஒரு குரூப், அதுக்கப்புறம் 6ல இருந்து இன்னொரு குரூப் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா புதுசா ஒரு குரூப் வரப்ப மறுபடியும் நீங்க இந்த கோடை வந்து அலைன் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அந்த கான்ஃபிளிக்ஸை வந்து அவாய்ட் பண்றதுக்காக தான் நான் வந்து நடுவுல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்பர்ஸ் விட்டே கிரியேட் பண்றேன். ஸோ நீங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி பேயபிள் கரண்ட் லைபிலிட்டி இது எல்லாத்தையும் வந்து ஒரு அலைன்மெண்ட் அதாவது இந்த மாதிரி கோட் வந்து கரெக்டாக அலைன் பண்ணி ஒரு 100 வரைக்கும் இப்போ உங்களுக்கு 100 வரைக்கும் அந்த கோடு வந்துருச்சுன்னா அப்போ 200 வரைக்கும் கொடுத்துக்கோங்க. அப்படி நீங்க கொடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல நீங்க புதுசா ஒரு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் கிரியேட் பண்றீங்க அப்படின்னாலும் அதே குரூப்பிங்குள்ள போயிட்டு மெர்ஜ் ஆயிக்கும். அப்போ உங்களுக்கு வந்து மறுபடியும் கோடை வந்து அலைன் பண்ணணும் அப்படிங்கிற நீடு இருக்காது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்க வந்து ஓடோல வந்து கோட் அலைன் பண்ணணும். ஆல்சோ வந்து அக்கவுண்ட்ஸ் குரூப் அப்படிங்கிறத வந்து நீங்க கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி கிரியேட் அதாவது அக்கவுண்ட் குரூப் எப்படி கிரியேட் பண்ணணும் தென் வந்து கோட் எப்படி அலைன் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம எப்படி என்ட்ரி கிரியேட் பண்ணணும், நம்ம எப்படி என்ட்ரி கிரியேட் பண்ணா இல்லை வந்து நம்ம ஒன்ஸ் குரூப்பிங் செட் பண்ணி வச்சுட்டா அது எப்படி வந்து ரிப்போர்ட்ல உங்களுக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பத்தி அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு வந்து நம்மளோட விவி இன்ஃபோடெக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.